நான் சொல்லுப்பா. நான் இந்த சாவி பால் வந்தால் குத்துருங்கண்ணா. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகேப்பா. ம். ஏய் சுரேஷ், என்ன வர சொல்லிட்டு ஏன் கிளம்பிட்ட? என் பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லைடா, ஹாஸ்பிட்டலில் இருக்கா போல். என்னாச்சு? மஞ்சக்காமலை அதோட குடிச்சும் இருக்கான். லிவர் வந்து ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. கவுன்சிலர் என்னையும் வர சொல்லியிருக்காங்க. உன்னை எதுக்கு வர சொன்னாங்க? நான் அவனோட ரெகுலர் பார்ட்னர்ல, அதனால் எனக்கும் ஹெப்படைட்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வர சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி கேம்ப் நடந்தது, அப்போ டெஸ்ட் பண்ணலையா நீ? டெஸ்ட் பண்ணேன், அப்போ நெகட்டிவ்னு வந்துச்சு. தடுப்பூசி போட சொன்னாங்க, ஆனால் நான் போடல. நான் முதல் தடுப்பூசி போட்டேன், அப்புறம் போடவே போல. இப்போ என் கூட வா, போய் போட்டுக்கலாம். 30 நாள் கழிச்சு கண்டிப்பாக 2வது தடுப்பூசி போடணும்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போ நான் கேட்கல. என்ன பண்ணலான்னு கவுன்சில்கிட்டே போய் கேட்கலாம். சரி வா போலாம். வா. எங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பற்றி தெரியணும். இவ்வளவு நாளாக இல்லாமல் இப்போ ஏன் ஹெப்படைட்டிஸ் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க? HIV தான் உடல் உறவு மூலிமா பரவுன்னு சொன்னீங்க. இப்போ ஹெப்படைட்டிஸும் உடல் உறவு மூலிமா பரவுதுன்னு சொல்கிறீங்க. இந்த படத்தை பாருங்க. ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரல் பாதிப்பை குறிக்கிறது. ஒரு வைரஸ் அந்த தொற்றை ஏற்படுத்தினால் அது வைரல் ஹெப்படைட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மதுப்பழக்கம், சில வகை மருந்து மாத்திரைகள் மற்றும் வேதிப்பொருட்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு ஹெப்படைட்டிஸ் தொற்று ஏற்படலாம். வைரல் ஹெப்படைட்டிஸின் மிகவும் பொதுவான வகைகள் ஹெப்படைட்டிஸ் A, B மற்றும் C ஆகும். இந்தியாவில் 4 கோடி மக்கள் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் B நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 லட்சம் முதல் 1 கோடியே 20 லட்சம் பேர் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் C நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹெப்படைட்டிஸ் A. ஹெப்படைட்டிஸ் A என்பது ஹெப்படைட்டிஸ் A வைரஸால் ஏற்படும் தொற்றக்கூடிய கல்லீரல் நோயாகும். ஹெப்படைட்டிஸ் A பரவும் முறைகள்: உணவு அல்லது குடிக்கின்ற தண்ணீரில் பாதிக்கப்பட்ட நபரின் மலம் கலப்பதன் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபருடன் பாதுகாப்பற்ற உடலுறவில் ஈடுபடுவதால் பரவுகிறது. அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் ஆசனவாயினை நாவினால் வருடுவதன் மூலம் பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் A அறிகுறிகள்: மஞ்சள் காமாலை, தோல் மற்றும் கண்களின் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், அடர் நிற சிறுநீர், சோர்வு, குமட்டல், வாந்தி, வயிற்றுவலி, களிமண் நிற மலம். ஹெப்படைட்டிஸ் A தடுப்பு முறைகள்: உணவை தொடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்திய பின்னரும் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். சுத்தமான மற்றும் கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும். பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபடுதல் வேண்டும். அதாவது ஆசனவாயினை நாவினால் வருடும்போது பல் அணையை பயன்படுத்த வேண்டும். பல் அணை மருந்தகங்களில் கிடைக்கும். சமைத்த உணவு சூடாக இருக்கும்போதே சாப்பிட வேண்டும். ஹெப்படைட்டிஸ் A தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் B. ஹெப்படைட்டிஸ் B என்பது கல்லீரலை தாக்கும் ஒரு வைரஸ் தொற்றாகும். ஹெப்படைட்டிஸ் B பரவும் முறைகள்: பாதிக்கப்பட்ட இரத்தம் உள்ள பொருட்கள் மற்றும் விந்தணு போன்ற பிற உடல் திரவங்கள் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபருடன் பாதுகாப்பற்ற முறையில், அதாவது ஆசனவாய் அல்லது பெண் பிறப்புறுப்பு வழியாக உடலுறவு கொள்வதன் மூலம் பரவுகிறது. ஒருவர் பயன்படுத்திய ஊசியை மற்றவர் பயன்படுத்துவதன் மூலம் பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் B அறிகுறிகள்: குறுகிய கால பாதிப்புகள்: மஞ்சள் காமாலை, தோல் மற்றும் கண்களின் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், காய்ச்சல், சோர்வு, வீங்கிய சுரப்பிகள். நீண்டகால பாதிப்புகள்: கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய். ஹெப்படைட்டிஸ் B தடுப்பு முறைகள்: பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபட வேண்டும். அதாவது ஆசனவாய் அல்லது பெண் பிறப்புறுப்பு வழியாக உடலுறவில் ஈடுபடும் போது எப்போதும் ஆணுறையை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுடன் ஊசிகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் B தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் B தடுப்பூசி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக கிடைக்கிறது. ஹெப்படைட்டிஸ் C. ஹெப்படைட்டிஸ் C என்பது கல்லீரலை தாக்கும் ஒரு வைரஸ் தொற்றாகும். ஹெப்படைட்டிஸ் C பரவும் முறைகள்: பாதிக்கப்பட்ட இரத்தம் மற்றும் இரத்தமுள்ள பொருட்கள் மூலம் பரவுகிறது.
பாதிக்கப்பட்ட நபருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதன் மூலம் பரவுகிறது. ஒருவர் பயன்படுத்திய ஊசியை மற்றவர் பயன்படுத்துவதன் மூலம் பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் சி அறிகுறிகள்: மஞ்சள் காமாலை, தோல் மற்றும் கண்களின் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், எளிதில் இரத்தப்போக்கு, சோர்வு, பசியின்மை, எடை இழப்பு, தோல் அரிப்பு, கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய். ஹெப்படைட்டிஸ் சி தடுப்பு முறைகள்: மற்றவர்களுடன் ஊசியை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். மருத்துவமனையில் ஹெப்படைட்டிஸ் சி பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி டோஸ் போட மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும்? முழு சிகிச்சை என்பது மொத்தம் 3 டோஸ் தடுப்பூசி போடணும். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி. ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்றிலிருந்து தற்காப்பதில் பெரும் பங்களிக்கிறது. முழுமையான சிகிச்சை என்பது மொத்தம் 3 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும். முதல் டோஸ் போட்ட பிறகு அடுத்த 1 மாதத்தில் 2ஆம் டோஸ் போட வேண்டும். 2வது டோஸ் போட்ட பிறகு 5 மாதம் கழித்து 3வது டோஸை போட வேண்டும். நடுவில் ஏதாவது டோஸை தவறவிட்டால் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை. உடனடியாக அடுத்த டோஸை போட்டுக்கொள்ள வேண்டும். நீண்ட இடைவெளி ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம்.